திருவண்ணாமலை. அந்த மலை உயிரோடு மூச்சு விடுகிறது. அங்கே ஒரு மனிதன் பாவத்தின் பாரத்தில் மூழ்கி வாழ்க்கையை விட்டுவிட எண்ணினார். அவர்தான் அருணகிரிநாதர். அண்ணாமலையின் உச்சியில் நின்று குதிக்கச் சென்றார். அந்த நொடியில்தான் வானம் திறந்தது. முருகன் தோன்றினார் தன் வேலோடு மயிலோடு அருளின் ஒளியில். அவர் கைகள் அருணகிரிநாதரை தாங்கின. உன் குரலை எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றார் முருகன். அந்த நொடியில்தான் பிறந்தது திருப்புகழ். அருணகிரிநாதரின் நாவில் முருகனின் குரல் ஒலித்தது. அவரது ஒவ்வொரு பாடலும் அருள் வடிவமானது. ஆனால் ஒரு பாடல் மட்டும் அவரது வாழ்க்கையின் இறுதியில் எழுதப்பட்ட ஒன்று. அந்த வரிகள் ஒருபோதும் பாடப்படவில்லை. அதுதான் மறைந்த திருப்புகழ். அந்த பாடலில் முருகன் தானே வந்ததாக கூறப்படுகிறது. அறியாத உலகங்கள் உனக்குள் உள்ளது என்று அவர் சொன்னார். அந்த வரிகள் இன்று கூட திருவண்ணாமலையின் காற்றில் ஒலிக்கிறது. ஒவ்வொரு இரவிலும் ஒரு புனித ஒளி முருகனின் வேல் ஒளிர்கிறது. அருணகிரிநாதரின் குரல் மீண்டும் எழுகிறது.